அம்மா பார்த்தோம்னா கண்ணுக்கே தெரியாது. எப்பா அந்த வீட்டில் வேலை செய்யறம்மா உங்ககிட்ட சொல்லலை, ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லி நான் காசு கொடுத்துட்டேன் அப்படிம்பாங்க. சின்ன வயசுல அப்பா பார்த்துருக்கேன். நம்மளோட புத்திசாலித்தனம் என்ன? 10 ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல 5 ரூபா செலவு பண்ணா நீ புத்திசாலி இல்லையா? அப்படிதான் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். போர்ட்டர்ஸ் வருவாங்க ட்ரெயின்ல போகும்போது ஊருக்கு. அவன் சார் 50 ரூபா 50 ரூபா, சரிப்பா வாப்பான்னு கூட்டிட்டு போவான். அப்ப 50 ரூபா கேட்கறாரு, ரொம்ப ஜாஸ்தின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் காசு ரொம்ப கராரா இருப்பேன். 50 ரூபா 50 ரூபான்னு சொல்லிட்டே வருவாரு. எனக்கு 50 ரூபா கொடுக்குறாருன்னு இருக்கும். அங்க போனா 100 ரூபா எடுத்து கொடுப்பாரு. எப்பா 50 ரூபாயே ஜாஸ்தி, 100 ரூபாய் ஏன்பா கொடுக்குறீங்கன்னு கேட்டா, அந்த 100 ரூபா வச்சு அவன் வீடு கட்டிடுவானா? அவன் போனா பிள்ளைக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுப்பான்னு சொல்லுவாரு. எனக்கு இது நான் ஒரு 10 வயசுல நான் கேட்ட கதை இது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை மறக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்போ நம்ம நல்லதே தான் செய்வோம், நம்ம கூட இருக்கும் நல்லதே தான் செய்வாங்க. இந்த பாதை தொடரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அதுக்கு இன்னும் நிறைய பேர் கை சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்ஃபேக்ட் தியா தேவ் 2 பேருமே மாதம் 300ல அவங்களோட பாக்கெட் மணியை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு இப்பதான் எங்களுக்கு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ தொடர்ந்து அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு அகரம் கூட சேருங்க. அகரம் கூட கை சேர்க்கும் போது இது இன்னும் பலமாகும். இன்னும் நம்ம படிக்க வைக்க வேண்டிய குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய பேர் முன் வர்றாங்க. இருந்தாலும் நிறைய பேரோட நேரமும் அன்பும் இங்க தேவைப்படுது. ஸோ எல்லாரும் ஒன்று சேருவோம். அகரம் தொடர்ந்து நடக்கட்டும். அகரம் நம்முடைய அகரமா இருக்கட்டும். நாம பயணிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நான் உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன்.